தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த அருள்வாக்கு, அதிகாரம் 43, இறை திருவசனம் 3. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ராயலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், எம் கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், எம் கண்ணீருக்கு பதில் தாரும். பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். எம்மை படைத்தவரே, எம்மை வளர்த்தவரே, எம் பாவம் நீக்கி எம்மை குணமாக்கி எம்மோடு இருப்பவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். எம் பாரம் சுமந்து எம் தாகம் தீர்த்து கண்ணீரையெல்லாம் துடைத்தவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். எம்மை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, எம்மை என்றும் நடத்து கொண்டு இருப்பவர் நீர் ஆண்டவரே. எம்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து எம்மோடு இருப்பவரும் நீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், வாழ்த்துகின்றோம். எமக்காய் வருபவர் நீர் மட்டுமே தகப்பனே. எம் கண்ணீரை துடைப்பவர் நீர் மட்டுமே ராஜா. எல்லாம் முடித்து சீயோனிலிருந்து எமக்கு ஆசி வழங்கி கொண்டிருப்பவரும் நீர் ராஜா. உம்மை நாங்கள் இந்த மாலை வேளையில் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஞாயிறு கடன் திருநாளாகிய இந்த நாளின் இரவு வேளையில உம்மை துதிப்பதில், நன்றி கூறுவதில், உம் பிரசன்னத்தில் அமர்வதில் நாங்கள் மகிழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். அன்பு தகப்பனே இறைவா, இன்றைய நாளின் திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக காரிருள் நடந்து வந்த மக்களை பேரொளியில் வழிநடத்திய தெய்வமாய் நீர் இருக்கிறீர். நம்பிக்கையோடு நற்செய்தியை அறிக்கையிட இன்றைய நாளின் திருவழிபாடு எமக்கு அழைப்பு விடுத்ததே. ஆமாண்டவரே, உழைப்பை விடவும் உடைமையை விடவும் உன்னதமான பணி நற்செய்தி பணி என்று நீ சீடர்களை அழைக்கிறீர். அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எமது வாழ்வே பிறர் விரும்பும் நற்செய்தியாக அமைய இதோ எங்களை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் இந்த நாளின் இறுதி வேளையில உம்மிடம் நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம். என் பின்னே வாருங்கள் என்றவரே, எம் தாயாம் திரு அவையை வழிநடத்துகின்ற தலைமையில் உள்ளவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் தங்கள் வாழ்க்கை செயல்களில் உம்மை பிரதிபலிக்கு திருப்பணிக்கான வல்லமையை நீர் தந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கார் இருளில் மறைந்து ஒளியால் எம்மை நிரப்பிக் கொண்டிருப்பவர, இதோ எம் பாரத நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் காரிருள் சூழ்ந்திருக்கும் நாட்டை ஒளியால் நிரப்ப தேவையான நல்ல செயல்கள், திட்டங்களை, ஆக்கப்பூர்வமான செயல்களையும் அவர்கள் செய்து பொருளாதாரம், அமைதியில் நாட்டை மேம்படுத்த ஞானத்தை நீர் அவர்களுக்கு பொழிந்திட வேண்டுமாய் நாட்டு தலைவர்களை இந்த இரவு வேளையிலே உன் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நுகத்தை உடை தெரிபவரே இறைவா, குடும்பம், உறவு, நாட்டில் நிகழ்த்தப்படும் அடக்குமுறைகள் ஒழியவும், அனைவரும் ஒருமனப்பட்டு ஆழவும், வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி முன்னேறவும், இறையாட்சி பணியில ஆர்வமுள்ள இளைஞர்கள்
ஈடுபட்டு செயல்படவும் தேவையானவரை தர வேண்டும் என்று ஆண்டவரை அனைத்து மக்களையும் உமது கரங்களிலே இந்த இரவு வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மகிழ்ச்சியை மிகுதியாக்குபவரே அப்பா தந்தையே, இதோ எங்கள் பகுதியிலே போதிய இயற்கை கால சூழ்நிலை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். விவசாயம் சிறக்கவும், பொருளாதாரம் மேம்படவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், மக்கள் இறை பாதையை உணர்ந்து படிக்கின்ற மாணவிகள் சிறப்பாக இந்த ஆண்டு அரசாங்க பொதுத் தேர்வுக்காக தங்களையே தயாரித்து திருப்புதல் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு செயலாற்றவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் போன்றவற்றை நீர் நிறைவாக கொடுக்கவும், சுகப்பிரசவத்திற்கு தங்களை தாங்களே ஆண்டவரே உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தையும், இதோ கணவன் மனைவி இணைந்து வாழ்கின்ற திருமண வாழ்க்கையிலே எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டுமென்று நினைக்கின்ற நம்புகின்ற பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தையும், அனைவரது எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் அனைத்தையும் ஆண்டவரே இந்த இரவு வேளையிலே உம் திருமுன்னால் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு அர்ப்பண ஜெபமானது எத்தனையோ விதமான பிள்ளைகளுடைய கண்ணீரையும் எத்தனையோ விதமான குடும்பங்களின் கவலைகளையும் நீக்கும் என்ற நம்பிக்கையில் உம் திருமுன்னில் ஓடோடி வந்திருக்கின்றோம். எங்களது விண்ணப்பங்களை மட்டுமல்ல ஆண்டவர, எம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையுமே இந்த இரவு வேளையில் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம். இதோ உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஞாயிறு கடன் திருநாளில் நாங்கள் குடும்பமாக இணைந்து திவ்ய திருப்பலியிலே பங்கேற்கவும், எங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும் நீர் கொடுத்த ஆசீர்வாத கொடைகளுக்காக நன்றி கூறுகிறோம். எத்தனையோ இடங்களில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பங்கு திருவிழாக்கள், பெருவிழாக்கள் என அனைத்தையும், அனைத்து பக்த கோடி மக்களையும், திரு பயணிகளையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து புனிதர்களின் பரிந்துரையில் உமது பாதுகாப்பில் நாங்கள் என்னாலும் வாழ வளர நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடம் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும் ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். காட் பிளஸ் யூ.